Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. ஒரு 2 நிமிஷத்துல இன்ஸ்டன்ட்டா நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ற ஒரு சூப்பரான பேக் தான் நம்ம பார்க்க போறோம். சேனல் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இதில் நான் முக்கியமாக சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் வந்து சாக்லேட் க்ளே பவுடர். சாக்லேட்னாலே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். நான் வந்து நேச்சர்ஸ் தத்துவாவோட சாக்லேட் க்ளே பவுடர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இதோட ரேட் வந்து 280. நான் வந்து ஒரே பிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸ் பேக் பவுடருமே நான் நேச்சர்ஸ் தத்துவாலேருந்து தான் வாங்குறேன். நீங்கள் வந்து வேறு பிராண்ட் உங்களுக்கு நல்ல ஹெர்பல் பிராண்டு 100% ஹெர்பல் நேச்சுரல் பிராண்ட் வந்து உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் க்ளே வந்து ரோஸ் க்ளே, சாக்லேட் க்ளே, இந்த மாதிரி க்ளே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்கும். சாக்லேட் வந்து பொதுவாகவே நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். இதில் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அது மாதிரி க்ளே பவுடர் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இது கூட நான் ஆட் பண்ண போகிறது வந்து சேம் 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு பீல் பவுடர். அதுவும் நம்மளுக்கு க்ளோவுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்டனிங்க்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ளே வந்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி பிம்பிள்ஸ் இருந்தாலும் ஆயில் எக்ஸஸாக இருந்தாலும் இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எல்லா ஸ்கின் டைப்புமே செட் ஆகும். அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்துட்டு இதில் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்மளுக்கு க்ளோ கொடுக்குற இன்க்ரீடியன்ட் அப்படின்னால செம்மையாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கை. இது கூட ஆட் பண்ண போகிறது வந்து தக்காளியோட ஜூஸ் தான். பீட்ரூட் ஜூஸ், தயிர் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இன்னுமே ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். அதனால் இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 3 டேஸ் வரைக்கும் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக ஒரு 3 டேஸ் போட்டிங்கனாலே செம்ம எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின்னு. ஃபேஸ் நல்லா எப்போதும் போல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து அப்ளை பண்ணுங்கள். இது நல்லா அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு க்ளோ தெரியும். சாக்லேட்டும் ஆரஞ்சு பீல் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலுமே எந்த அளவுக்கு ஒரு க்ளோ தெரியுது பாருங்கள். நம்ம கையிலே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்ல மசாஜ் கொடுத்துக்கோங்க. எல்லா பேக்குமே நம்மளோட ஸ்கின்னோட செட் ஆகட்டும். ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும் நம்மளுக்கு பத்தாது. ஸோ அதனால் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரீஅப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளோவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக்கு. இது வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் தாங்க ஆகும். பெருசாக ஒன்றும் இன்க்ரீடியண்ட்லாம் கிடையாது. 2 நிமிஷத்தில் ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாகவே செம்ம ஒரு ஷைனிங்காக க்ளோவாக இருக்குது. இது வந்து உங்களோட ரெகுலர் பேக்காக கூட நீங்கள் வச்சுக்கோங்க க்ளோக்காக. பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து எவ்வளோ ஒரு க்ளோ, ஒரு ஷைன் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் வந்து இது கொடுத்துருக்கு. நீங்கள் இது கூடவே ஃபேஷியல் பண்ணணும், நல்லா ஸ்க்ரப்பிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரிசி மாவு சேர்த்து கூட நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஒரு சில இன்க்ரீடியண்ட்டு, ஒரு சில ஃபேஸ் பேக் தான் இந்த அளவுக்கு ஒரு கிளாஸி ஷைன் வந்து கொடுக்கும். அதில் சேர்க்குற இன்க்ரீடியண்ட் பொறுத்து தான் நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஃபேராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் க்ளோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்மளுக்கு டேனாக இருக்கட்டும், என்ன தேவையோ அதுக்கான இன்க்ரீடியண்ட் வந்து அதுக்கான பலன் வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபேஸ் பேக் ஒரு சூப்பரான க்ளோ ஃபேஸ் பேக். பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. என் டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.